இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பூட்டிய வீட்டை உடைத்து 60 சவரன் நகை திருட்டு, காரைக்காலில் துணிகரம். பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கு, 6 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த துப்பின் அடிப்படையில் மகன் உள்ளிட்ட 3 பேர் கைது. காங்கிரஸ் தாவேக கூட்டணி புதுச்சேரியிலும் தொடர்கிறதா? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விளக்கம். புதுச்சேரி பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கில் 6 ஆண்டுக்கு பின் மகன் உள்ளிட்ட 3 பேர் அதிரடி கைது. 2வது திருமணம் செய்ய முயன்றதால் தீர்த்து கட்டியது விசாரணையில் அம்பலம். புதுச்சேரி அடுத்த பாகூரை சேர்ந்தவர் புருஷோத்தம்மன். இவர் சேதராப்பட்டில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்தார். இவருக்கு மனைவியும் தனப்பிரவீன் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். பிடெக் முடித்த மகன் தனப்பிரவீன் ஆரோவில்லில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை செய்து வருகிறார். இதற்கிடையே 6 ஆண்டுகளுக்கு முன்பு புருஷோத்தம்மன் மனைவியை பிரிந்து தனது தாய் மற்றும் மகனுடன் புதுச்சேரி ஐயங்குட்டிபாளையம் பகுதியில் வசித்து வந்தார். அவருடைய மனைவி மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2020 மார்ச் 23ஆம் தேதி இரவு பெட்ரோல் பங்கில் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு பைக்கில் புருஷோத்தம்மன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். ஊசுடு ஏரிக்கரை அருகே வந்தபோது அவரை மர்ம நபர்கள் வழிமறைத்து சரமாரி வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகினர். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். பின்னர் இவ்வழக்கு நிர்வாக காரணங்களுக்காக அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்டது. இருப்பினும் எந்தவித துப்பும் கிடைக்கவில்லை. இதனால் இவ்வழக்கு விசாரணையில் சுணக்கம் ஏற்பட்டது. இதுபற்றி அறிந்த டிஜிபி ஷாலினி சிங் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி கடந்த ஆண்டு உத்தரவிட்டார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். கொலை நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதில் துப்பு துளங்கியது. புருஷோத்தம்மனை கொலை செய்த 2 பேரின் அடையாளம் சமீபத்தில் தெரியவந்தது. அதன் பேரில் கொலையாளிகளை தேடி தனிப்படை போலீசார் சென்னையில் கடந்த சில நாட்களாக முகாமிட்டு தேடி வந்தனர். தற்போது 2 பேரை சந்தேகத்தின்படி தனிப்படை போலீசார் பிடித்து விசாரித்ததில் புதுச்சேரி அரும்பார்த்தபுரத்தை சேர்ந்த கலியவேந்தன் பிரசாந்த் என்பதும் கேட்டரிங் வாகனங்களுக்கு டிரைவர் வேலை செய்து வந்ததும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தம்மனின் மகன் தனப்பிரவீன் தூண்டுதலின் பேரில் கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து 2 பேரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், எஸ்பி தனசேகரன் உத்தரவின் பேரில் 2 பேரிடமும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. மனைவியை பிரிந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தம்மன் 2வது திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளார். இதுபற்றி அவருடைய மகன் தனப்பிரவீனிடம் கூறியிருக்கிறார். அதற்கு மகன், உனக்கு 2வது திருமணம் எதற்கு என கேட்டு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். கொலை செய்வதற்கு 2 மாதத்திற்கு முன்பு மீண்டும் 2வது திருமணம் செய்யும் ஆசையை மகனிடம் புருஷோத்தம்மன் கூறியுள்ளார். அப்போது மகன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தந்தை 2வது திருமணம் செய்தால் பெட்ரோல் பங்க் சொத்தில் பங்கு பிரிந்து போகும் என்பதால் தந்தையை தீர்த்து கட்டும் கொடூர திட்டத்தை தீட்டியுள்ளார். இதுபற்றி தனது தூரத்து உறவினர்களுக்கும் நண்பர்களுமான கலியவேந்தன், பிரசாந்த் ஆகியோரிடம் கூறவே கொலை திட்டத்தை அரங்கேற்ற முடிவு செய்துள்ளனர். புருஷோத்தம்மன் எங்கெங்கு செல்கிறார், எந்த ரோட்டில் எப்போது செல்கிறார் என்பதை நோட்டமிட்டுள்ளனர். கொலை செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பு புருஷோத்தம்மனை பைக்கில் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அப்போது புருஷோத்தம்மன் தப்பித்து விட்டார். அதன் பிறகு சம்பவத்தன்று கச்சிதமாக 2 பேரும் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். மேற்கண்ட தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து மேற்கண்ட 2 பேரையும் மகன் தனப்பிரவீனையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் நேற்று மாலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 2 நாட்களுக்கு பிறகு 3 பேரையும் போலீசார் காவலில் எடுத்து முழுமையாக விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். அப்போது கொலையில் மேலும் யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என பல்வேறு தகவல்கள் தெரிய வரும். நண்பர் மூலம் துப்பு துளங்கியது. பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தம்மன் கொலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகே கொலையாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்ய முடிந்தது. அதுவும் சிபிசிஐடி போலீசாரின் பலகட்ட விசாரணையில் இது தெரிய வந்தது. மகன் தனப்பிரவீன் தனது குழந்தையை கொலை செய்தது குறித்து நண்பர் ஒருவரிடம் சமீபத்தில் தெரிவித்துள்ளார். அந்த நண்பர் மூலமாகவே தற்போது துப்பு துளங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மகன் தனப்பிரவீன் தனது தந்தையை கொலை செய்தது குறித்து நண்பர் ஒருவரிடம் சமீபத்தில் தெரிவித்துள்ளார். அந்த நண்பர் மூலமாகவே தற்போது துப்பு துளங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி விமான நிலையத்திற்கு 2025-26 நிதியாண்டில் முதல் முறையாக 1,00,000 பயணிகள் வருகை தந்துள்ளனர். 2030க்குள் விமான நிலைய விரிவாக்க பணிகள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாத்ரி சுவிதா திவாஸ் முன்னிட்டு புதுச்சேரி விமான நிலையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சிகளில் விமான நிலைய அதிகாரிகள், விமான நிறுவன ஊழியர்கள், காவல்துறையினர் மற்றும் பயணிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி விமான நிலைய முனைய கட்டிடத்தின் வருகை மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய விமான நிலைய ஆணைய அதிகாரிகள், விமான நிறுவன ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து வந்தே மாதரம் தேசிய பாடலை பாடினர். தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வந்த பயணிகளுக்கு பாரம்பரிய திலகம் மற்றும் ரோஜா மலர்கள் வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விமான நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு செல்ஃபி பாயிண்டில் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியின் போது விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்ததாவது, 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுச்சேரி விமான நிலையம் தற்போது 1500 மீட்டர் நீளமுள்ள ஓடு பாதையுடன் செயல்பட்டு வருகிறது. இதனால் 72 பயணிகள் வரை பயணிக்கக்கூடிய சிறிய ரக விமானங்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இருப்பினும் கடந்த 2025-26 நிதியாண்டில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு முதல் முறையாக 1,00,000 பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது விமான நிலைய வளர்ச்சியின் முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. மேலும் விமான நிலைய ஓடுபாதையை 2300 மீட்டராக விரிவுபடுத்தும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. விரிவாக்க பணிகள் 2027ஆம் ஆண்டு தொடங்கி 2030ஆம் ஆண்டில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றனர். புதுச்சேரியில் பணிகள் தாமதமாகிறது என எம்எல்ஏ கூற, புதுச்சேரி நிர்வாகம் வேறு, தமிழக நிர்வாகம் வேறு என்று புதுச்சேரியில் அதிகப்படியான IAS அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகிவிட்டது என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை தவிக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் இன்று சந்தித்து மனு அளித்தார். தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருபுவனை தொகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேக் போன்றவற்றை வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் 55 லட்சம் மாணவர்களுக்கு சீருடை, புத்தகம், பை போன்றவற்றை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதுச்சேரியில் 90,000 மாணவர்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டார். புதுச்சேரியை விட பெரிய அளவிலான கடலூர் மாவட்டத்தில் ஒரு IAS அதிகாரி திறம்பட செயல்படுத்தி நிர்வாகத்தை நடத்துகிறார். ஆனால் புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் இருந்தும் பணிகள் தாமதமாகிறது என எம்எல்ஏ கூற, புதுச்சேரி நிர்வாகம் வேறு, தமிழக நிர்வாகம் வேறு. அங்கு முதலமைச்சர் சொன்னால் அதிகாரிகள் உடனே செய்வார்கள். இங்கே துணைநிலை ஆளுநர் தடை செய்வார் என முதலமைச்சர் ரங்கசாமி குறிப்பிட்டார். கடலூர் மாவட்டத்திற்கே ஒரு IAS அதிகாரிதான். ஆனால் அதிகப்படியான IAS அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகிவிட்டது. ஜாலியாக இருக்கத்தான் புதுச்சேரிக்கு IAS அதிகாரிகள் வருகிறார்கள் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். வீட்டு வேலைக்கார பெண் 4.5 பவுன் தங்க நகை திருட்டு, போலீசார் கைது செய்து நகை மீட்பு. புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் பாரதியார் சாலையை சேர்ந்தவர் சித்ரா. இவர் மகள் சரண்யாவுக்கு 2வது குழந்தை பிறந்துள்ளதால் அவர் தாயார் வீட்டில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சித்ரா திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள தனியார் நிறுவனம் மூலம் தவளக்குப்பத்தை சேர்ந்த ஞான சௌந்தர்யா என்பவரை வீட்டு வேலைக்காக நியமித்திருந்தார். சரண்யாவின் 4.5 பவுன் தங்க வளையல் உள்ளிட்ட நகைகள் வீட்டில் உள்ள டிரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்ல தயாரான போது டிராயரை திறந்து பார்த்த சரண்யா அதிலிருந்த நகைகள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். திருடு போன நகைகளின் மதிப்பு சுமார் ரூபாய் 5 லட்சம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து சித்ரா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் சம்பவத்தன்று வீட்டுக்கு வந்திருந்த வீட்டு வேலைக்கார பெண் ஞான சௌந்தர்யா மீது சந்தேகம் இருப்பதாகவும் வெளியாட்கள் யாரும் வீட்டுக்கு வரவில்லை என்றும் தெரிவித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஞான சௌந்தர்யாவை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் திருடப்பட்ட நகைகளையும் மீட்டனர். தொடர்ந்து ஞான சௌந்தர்யா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரியில் தவிக கூட்டணி குறித்து தலைமை முடிவு எடுக்கும், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி.
புதுச்சேரி காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை மோடி திட்டமாக மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு ரூபாய் 15,000 கோடி மத்திய அரசு புதுச்சேரிக்கு தந்துள்ளதாக மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய நிதி அமைச்சரிடம் ரூபாய் 2,000 கோடி சிறப்பு நிதி தர கோரினார். சிறப்பு நிதியாக தராமல் கடனாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒதுக்கீடு செய்தார். அதனால் ரூபாய் 15,000 கோடியை புதுச்சேரிக்கு மத்திய அரசு தந்தது இல்லை. அவர் மத்திய அரசு ரூபாய் 15,000 கோடி 5 ஆண்டுகளில் புதுச்சேரிக்கு தந்ததை மத்திய அமைச்சர் முருகன் நிரூபிக்க முடியுமா என சவால் விடுகிறேன். மத்திய அரசு நிதி இல்லாததால் திட்டம் முடங்குவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நிதியை மத்திய அரசு வாரி வழங்கியதாக மாய பிம்பத்தை முருகன் உருவாக்கியுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா தராததால் நிர்வாகம் ஸ்தம்பித்து சோதனை அரசாகவும் உள்ளது. தமிழக முதல்வர் விஜய் புதுச்சேரி முதல்வருக்கு நெருக்கமானவர். தமிழக அமைச்சர் ஆனந்தும் அவரை அடிக்கடி சந்தித்திருக்கிறார். தமிழகத்தில் முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற போது ஊழலுக்கு இடமில்லை என மக்கள் முன்பு அறிவித்தார். அதேபோல் வரும் 17இல் அமைச்சர்கள் பதவியேற்பில் முதல்வர் ரங்கசாமியும் ஆட்சியில் ஊழல் நடைபெறாது என பகிரங்கமாக அறிவிப்பாரா? அவரை சுற்றி வரும் 6 புரோக்கர்களை வெளியே அனுப்புவாரா? பதவியேற்பு விழாவில் பேசாவிட்டாலும் காந்தி சிலை முன்பு முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கூடி ஆட்சியில் ஊழல் நடைபெறாது என சபதம் எடுக்க தயாரா? புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது. தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு பொதுப்பணித்துறை, பத்திரப்பதிவுத்துறை என தமிழகத்தில் பல துறைகளில் ஊழல் குறைந்துள்ளது. விஜய்க்கு நெருக்கமான ரங்கசாமி இதை செய்ய தயாரா? இதில் அவருக்கு ஒத்துழைப்பு தர தயார். தமிழகத்தில் 717 மதுபான கூடங்களை மூட விஜய் உத்தரவிட்டு மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 900 பார்கள் உள்ளன. கோவில், மசூதி, சர்ச், பள்ளி, குடியிருப்புகளை ஒட்டி பார்கள், ரெஸ்ட்ரோ பார்கள் மூட முதல்வர் ரங்கசாமி தயாரா? அதை உண்மையில் செய்தால் விஜய் நண்பர் என ஏற்கலாம். மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனையை செய்யும் தனியார் நிறுவனம் மாதம் 1.5 லட்சம் மதுபான பாட்டில் தொகுப்புகளை விற்கின்றனர். கலால் துறைக்கு தந்த எழுத்துப்பூர்வ விலையை விட கூடுதலாக விற்பதில் 5 ஆண்டுகளில் பல 100 கோடி ஊழல் நடந்துள்ளது. தமிழகத்தில் ஊழல் குறைந்துள்ளது. அப்படியெனில் கடந்த திமுக ஆட்சியில் ஊழல் அதிகமாக இருந்ததா என்று கேட்கிறீர்கள். அது எனக்கு தெரியாது. தாவேகாவுடன் தமிழகத்தில் தான் காங்கிரஸ் இணைந்து செயல்படுகிறது. புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என தெரிவித்தார். காரைக்கால் அருகே பூட்டியிருந்த வீட்டை உடைத்து 60 சவரன் நகை திருட்டு. நிரவி காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நிரவி 2வது சாலையில் வசித்து வருபவர் சிவக்குமார். இவர் கடந்த 13ஆம் தேதி தனது குடும்பத்தோடு வெளியூர் சென்றுள்ளார். இதனை அடுத்து நேற்று இரவு குடும்பத்தோடு வீடு திரும்பிய சிவக்குமார் வீட்டின் பின்புற கதவு உடைந்து 60 சவரன் தங்க நகை திருடு போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிவக்குமார் உடனடியாக நிரவி காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த நிரவி காவல் நிலைய போலீசார் சிவக்குமார் வீட்டில் நிரவி போலீசார் மற்றும் தனிப்படை போலீசார் திருட்டு நடந்த பகுதி மற்றும் அருகில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 60 சவரன் நகை திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள குடிநீர் இரவை நிலையத்தில் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறையின் குடிநீர் இரவை நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கு குடிநீர் விநியோகம், பொதுமக்களுக்கு செய்யப்படும் குடிநீர் விவரங்கள் குறித்தும் பொது சுகாதாரத்துறை இளநிலை பொறியாளர் நட்ராஜ் விளக்கம் அளித்தார். மேலும் குடிநீர் வழங்குவதில் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தின் 175ஆம் ஆண்டு பெருவிழாவினையொட்டி நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் மிகவும் பழமையான புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 175ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. ஆண்டு பெருவிழாவையொட்டி நாள்தோறும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த நிலையில் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி இரவு நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அந்தோணியார் சொரூபம் வைக்கப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுவை வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு. புதுவை வெங்கடாநகர் பகுதியில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மின் விநியோகம், மின் கட்டணம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து மின்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். குறிப்பாக கிருஷ்ணா நகர், கவிக்குயில் நகர் மற்றும் ரெயின்போ நகர் பகுதிகளில் நிலவும் மின்னழுத்த ஏற்றத்தாழ்வுகள் குறித்து பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இதுகுறித்து உதவி மின் பொறியாளர் திலகராஜ் விளக்கமளித்த போது அப்பகுதியில் மின் மாற்றிகள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார். இதையடுத்து தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறும் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மர சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திர பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் மற்றும் மூர்ச்சவர் சுவாமிகளுக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. மேலும் கலச அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜை மற்றும் விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ரோகிணி நட்சத்திர உபயதாரர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டதால் ஆலய வளாகம் ஆன்மீக எழுச்சியுடன் காணப்பட்டது. புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற தேர்பவனியில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி ரயில் நிலையம் அருகே பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஜூன் மாதம் பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டுக்கான பெருவிழா கடந்த ஜூன் 5ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தினமும் சிறப்பு திருப்பலிகள், ஆராதனைகள் மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றன. பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி இன்று இரவு நடைபெற்றது. இதனையடுத்து பிற்பகலில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து மாலையில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தூய இருதய ஆண்டவர் திருவுருவம் எழுந்தருளச் செய்யப்பட்டு தேர்பவனி தொடங்கியது. இதில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தேர்பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. பெருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக நாளை காலை கொடி இறக்க நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மீனவர்கள் உற்சாக புறப்பாடு, வியந்து ரசித்த பொதுமக்கள். மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் ஞாயிற்றுக்கிழமை மாலை மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்டன. துறைமுகத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்ற படகுகளின் காட்சி கடற்கரையில் திரண்டிருந்த பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்தது. சுமார் 2 மாதங்களாக அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் மீனவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் மீன்பிடி தொழிலை மீண்டும் தொடங்கினர். மாலை நேரத்தில் காரைக்கால் துறைமுகத்திலிருந்து கடலுக்குள் சீறி பாய்ந்த
நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் கண்கொள்ளா காட்சியாக அமைந்தன. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளையொட்டி குடும்பத்துடன் கடற்கரைக்கு வந்திருந்த பொதுமக்கள் மீனவர்களின் புறப்பாட்டை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பலர் தங்களது செல்போன்களில் அந்த காட்சிகளை பதிவு செய்ததுடன் மீனவர்களுக்கு கைகளை அசைத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மீன்பிடி தடை காலத்திற்கு பிறகு கடலுக்கு செல்லும் மீனவர்களின் உற்சாகமும் வாழ்வாதாரத்திற்கான அவர்களின் புதிய தொடக்கமும் பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சில மணி நேரம் நீடித்த இந்த விசைப்படகுகளின் அணிவகுப்பு காரைக்கால் கடற்கரையை திருவிழா கோலமாக மாற்றியதுடன் உள்ளூர் மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது. புதுச்சேரியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீண்டும் இன்று கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றனர். புதுச்சேரியின் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் மீனவர்களுக்கு டி-ஷர்ட் மற்றும் கேப் ஆகியவை கொடுத்து அவர்கள் பத்திரமாக மீன்பிடிக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். இதனை தெரிவிக்கும் வகையில் இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை படகில் கட்டிக்கொண்டும் லட்சிய ஜனநாயக கட்சியின் டி-ஷர்ட் மற்றும் கேப் அணிந்து கொண்டும் மீனவர்கள் உற்சாகமாக இன்று தடைக்காலம் நீங்கி மீண்டும் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் தங்களது புகார்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாதந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறும் என்று ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து தங்களின் குறைகள் மற்றும் தங்களின் பகுதியில் வெகு நாட்களாக சரி செய்யப்படாத பொது பிரச்சினைகள் மனுவாக மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். மேலும் இன்று 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது. பொதுமக்கள் வழங்கிய மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அந்த மனுவின் குறைகளை கேட்டறிந்து அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் பதிவான நிலையில் இன்று திடீரென காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகும் கடந்த சில நாட்களாக வெயிலில் 100 டிகிரிக்கும் மேல் பதிவாகி பொதுமக்களை வாட்டி வந்த நிலையில் இன்று மாலை திடீரென காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. குறிப்பாக புதுச்சேரி கடற்கரை சாலை, மறைமலையடிகள் சாலை, முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, நெல்லித்தோப்பு உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் வில்லியனூர், காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம், பாகூர், திருக்கனூர் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. மழையுடன் பலத்த காற்றும் வீசியதால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதனால் வார இறுதி நாளில் புதுச்சேரி வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே கோர்க்காடு பகுதியில் பலத்த காற்றின் காரணமாக ராட்சத மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து மின் கம்பத்தின் மீது விழுந்தது. இதனால் அப்பகுதியில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டதுடன் சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்தும் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த மின்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று மரத்தை அகற்றினர். ஒதியம்பட்டு ஜிப்சி மகளிர் விடுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு மாதா கோவில் வீதியில் அமைந்துள்ள ஜிப்சி மகளிர் விடுதியில் மறைந்த கந்தசாமி அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு சமூக சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் கணேஷ் கார்த்திகேயன் கந்தசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். முன்னதாக மறைந்த கந்தசாமி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு பள்ளி பைகள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் மாணவிகளுக்கு இரவு உணவும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனை பயன்பாட்டிற்காக நவீன வசதிகள் கொண்ட கட்டில்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களையும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். இந்த நிகழ்வின் மூலம் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளுக்கு பயனளிக்கும் வகையில் சமூக நலப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கணேஷ் கார்த்திகேயன் கந்தசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் சிறப்பான முறையில் மேற்கொண்டிருந்தனர். மறைந்த கந்தசாமி அவர்களின் நினைவாக நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி சமூக அக்கறை மற்றும் மனிதநேய சேவையின் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது.
புதுவை ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கன்வாடி மையத்தில் வைக்கப்பட்டிருந்த முதியோர்களுக்கு வழங்கப்படும் பெட்ஷீட், காலணிகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அப்பொழுது அங்கு பணியாற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் 5 மாத காலமாக தங்களுக்கு ஊதியம் வரவில்லை எனவும், ஊதியம் கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். அதனை கேட்டறிந்த எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். டீசல் விலை உயர்வு காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் மினி லாரி வாடகை கட்டணம் 15% உயர்வதாக புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதன் காரணமாக புதுச்சேரியில் மினி லாரி வாடகை கட்டணங்கள் உயர்த்த புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் உரிமையாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கத்தின் தலைவர் முருகசாமி, சமீபத்திய டீசல் விலை உயர்வால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் மினி லாரி வாடகை கட்டணம் 15% உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இது தவிர சுங்கச்சாவடி கட்டணங்கள் மற்றும் உதிரி பாகங்கள், டயர் விலைகள் என பல்வேறு விலை உயர்வை தாங்கள் தொடர்ந்து எதிர்கொண்டு வருவதால் லாரி வாடகை கட்டணங்களை உயர்த்துவது தவிர்க்க முடியாத ஒன்றாகி கட்டண உயர்வுக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ச்சியான செலவினங்களால் லாரி உரிமையாளர்களுக்கு ஏற்படும் நிதி நெருக்கடியை சமாளிக்கவே இந்த விலை உயர்வு என்றும், இதனை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் டீசல் விலை உயர்வை கண்டித்து விரைவில் புதுச்சேரி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும், அதேபோன்று பட்டானூர் மற்றும் சேலியமேடு பகுதியில் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பாண்டிச்சேரி ரவுண்ட் டேபிள் 70 அமைப்பின் சார்பில் தாய் அல்லது தந்தையை இழந்த குடும்பங்களை சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விருட்சம் கல்வி உதவித்தொகை 2026 திட்டம் புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறையின் குற்றப்பிரிவு மற்றும் உளவுத்துறை மூத்த காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை துவங்கி வைத்தார். ஏரியா 2 செயலாளர் பொருளாளர் MLF TR அசோக் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்த சமூக நல முயற்சியின் மூலம் தாய் அல்லது தந்தையை இழந்த குடும்பங்களை சேர்ந்த 100 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி கனவுகளை நனவாக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அமைப்பினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு டைட்டில் ஸ்பான்சர் யாக்டு ப்ராப்பர்ட்டிஸ், கோ ஸ்பான்சர் சிவகவி ஐகானிக், ஸ்ரீ VNM ஜுவல்லர்ஸ், ரவி கலர்ஸ், ஸ்மைல் அண்ட் க்ளோ அட்வான்ஸ்ட் டென்டல் ஸ்டுடியோ, கல்ப்ராஜ் பில்டர்ஸ் மற்றும் FM பார்ட்னர் 93.5 சூரியன் FM. கல்வி மூலம் சமூக முன்னேற்றத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அமைப்பினர் தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பூட்டிய வீட்டை உடைத்து 60 சவரன் நகை திருட்டு, காரைக்காலில் துணிகரம். பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கு, 6 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த துப்பின் அடிப்படையில் மகன் உள்ளிட்ட 3 பேர் கைது. காங்கிரஸ் தாவேக கூட்டணி புதுச்சேரியிலும் தொடர்கிறதா? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விளக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.